வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். அது என்ன அப்டின்னா, ஸ்வீட் கார்ன வச்சு ஒரு சாட் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அத எடுத்துட்டு இந்த மாதிரி ஒண்ணொண்ணா உரிச்சு நல்லா அவிச்சு வச்சுக்கோங்க. இது லைட்டா உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்திருக்கிறது 2 குட்டி, குட்டி வெங்காயம் தான். அதனால நீங்க பெருசா இருந்துச்சுன்னா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அத நல்லா பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. இப்ப வெங்காயம் போடுறதுனால என்ன டேஸ்ட் கிடைக்கும் அப்டின்னா, அந்த நம்ம சாப்பிடும்போது வெங்காயத்த கடிச்சு சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கும். அதை விட அதுல உள்ள ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாருக்கும் அதோட சேரும்போது. 2 தக்காளி இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி போடுறதுனால ஒரு ஸ்வீட்னஸும், ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு குடுக்கும். அது இந்த மிக்ஸிங்ல பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதனால தக்காளி இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணதுக்கு அப்புறம் 2 கேரட், அதாவது பெரிய கேரட்டா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கேரட்டா வச்சிருந்தீங்கன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க. அத இந்த மாதிரி பொடியா நல்லா துருவி வச்சுக்கோங்க. நீங்க கட் பண்ணி போட்டா சில சமயம் பசங்க அத ஓரமா எடுத்து வச்சுருவாங்க. துருவி போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதோட மிக்ஸ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்களால பிரிக்க முடியாது. கண்டிப்பா கேரட் சாப்ட்டுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாவ நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, லாஸ்ட்டா அந்த கொத்தமல்லி போட்டு நம்ம குடுக்கும்போது ரொம்பவே ஸ்மெல்லு நல்லாருக்கும். இது கூட நமக்கு தேவையானது கொஞ்சமா ஓமப்பொடி. நான் ரெடிமேட் ஓமப்பொடி தான் வாங்கியிருக்கேன். நீங்க வீட்ல பண்ணதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட். அந்த பிளாக் சால்ட் வந்து ஒரு அழகான ஃப்ளேவர் குடுக்கும். மிளகா வத்தல் பொடி. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு, நீங்க கொத்தமல்லி கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கொத்தமல்லியும் போட வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் போட்டுட்டு, அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நம்ம அதுல வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கோம். அதனால நீங்க பார்த்துட்டு லைட்டா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட உங்கள்ட்ட கருப்பு உப்பு இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கருப்பு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருப்பு உப்பு போட்டீங்கன்னா, அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு அ அதாவது டெம்ப்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இத தூண்டும். அத சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த இத தூண்டுறதுக்காக தான் இந்த பிளாக் சால்ட் போடுறது. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்த இந்த மாரி ஒரு ஃபில்டர்ல போட்டு ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கங்க. எதுக்காக அப்படின்னா, அதுல உள்ள சீடு விழும்போது கசந்துரும். இப்ப இத வந்து ஒரு கரண்டிய வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது எல்லா அ அந்த வெங்காயத்து கூட லெமன் வந்து மிக்ஸ் ஆனா தான் அந்த வெங்காயத்தோட நெடி இருக்காது. அதே மாதிரி அந்த காரமும் தெரியாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஓமப்பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு அந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் அதுல மிக்ஸ் பண்ணிறணும். அதுல போட்டுட்டு தண்ணி இருந்தா ஃபில்டர் பண்ணிருங்க. இல்லன்னா கொழ கொழன்னு ஆயிரும். தண்ணி இல்லாம நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தணும். இது நீங்க சாப்பிட்டு பார்த்துக்கங்க. உப்பு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கங்க. நான் போட்டிருக்க உப்பு கரெக்ட்டா போட்டிருக்கேன். அதனால நான் செக்கே பண்ணல. அப்படியே தான் நான் எடுத்து வைக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மக்காச்சோளத்துல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இதுல கொஞ்சமா ஓமப்பொடி போட்டுட்டு நீங்க பரிமாறுனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இத செஞ்சு குடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் குடுத்துருங்க. நன்றி.